Hello students, welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 5 Coordinate Geometry, Exercise 5.4, Question number 12. Find the equation of a straight line through the point of intersection of the lines 8x plus 3y equal to 18, 4x plus 5y equal to 9 and bisecting the line segment joining the points 5, minus 4 and minus 7, 6. இப்போ இந்த கொஸ்டினை ஒரு டயக்ராமை ட்ரா பண்ணியிருக்கேன், அதை பார்த்துடலாமா? இதில் L1 L2 ரெண்டு லைன் இருக்குது, ஆல்சோ ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த L1 L2ஓட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? இது என்ன செய்யுது? இந்த லைன் செக்மெண்ட்டை பைசெக்ட் பண்ணுது, அதாவது இந்த லைன் செக்மெண்ட்டோட மிட் பாயிண்ட் வழியாக போகுது. அப்படி போகக்கூடிய இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு தான் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இது எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது L1 L2ஓட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ஃபைண்ட் பண்ணுங்க. தென் இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. தென் 2 பாயிண்ட் ஃபார்மில் இதுக்கு எளிமையாக நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சால்வ் 1 and 2. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸை எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ் தான் 4ஓட மல்டிபிளாக இருக்குது. இங்கே 8x இருக்குது, இங்கே 4x இருக்குது. அப்போ அது 8xஆக மாற்றினீங்கன்னா சைனை மாற்றிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 4xஐ 8xஆக மாற்ற என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் 2வை 2ஆல் இன்ட்டு பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 அப்படியே தான் எழுத போகிறோம், அதனால் இன்ட்டு 1. இதை போடலாம்னு போடாமல் இருக்கலாம், ஓகேயா? ஃபஸ்ட்டு 8x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 18. செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் இன்ட்டு பண்ணுங்க. 2 4s are 8x, 2 5s are 10y ஈக்குவல் டு 2 9s are 18. இப்போ சைனை மாற்றி கேன்சல் பண்ணணும். ப்ளஸ் 8x மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் 10y மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் 18 மைனஸ் ஆகிடும். 8x மைனஸ் 8x ஈக்குவல் டு 0, ஸோ கேன்சல் ஆகிடும். 3y மைனஸ் 10y ஈக்குவல் டு மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு 18 மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 7y ஈக்குவல் டு 0, தென் y equal to 0. Now put y equal to 0 in equation 1. We get 8x plus 3 into 0 equal to 0 equal to 18. Therefore x equal to 18 divided by 8. இப்போ 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 9s are 2 4s are. So x equal to 9 by 4 and y equal to 0. Therefore the point of intersection is 9 by 4, 0. அடுத்தது என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். The midpoint of 5, minus 4 and minus 7, 6 is x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. It is x1 y1 and it is x2 y2 equal to x1 equal to 5, x2 equal to minus 7 divided by 2, y1 equal to minus 4 plus y2 equal to 6 divided by 2 equal to 5 minus 7 equal to minus 2, minus 2 by 2 equal to minus 1, 6 minus 4 equal to 2, 2 by 2 equal to 1. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குது, மிட் பாயிண்ட் இருக்குது, ரெண்டையும் யூஸ் பண்ணி 2 பாயிண்ட் ஃபார்மில் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? Now the required equation of a straight line is y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. Here 9 by 4, 0வை x1 y1 எடுத்துக்கோங்க, minus 1, 1 x2 y2 எடுத்துக்கோங்க. y minus y1 equal to 0 divided by y2 minus, that is 1 minus 0 equal to x minus x1 equal to 9 by 4 divided by x2 minus x1 minus 1 minus 9 by 4. y minus 0 equal to y divided by 1 minus 0 equal to 1 equal to, இப்போ இதை எல்சி எடுத்தீங்கன்னா 4x minus 9 by 4, இதை எல்சி எடுத்தீங்கன்னா minus 4 minus 9 by 4. ஸோ கீழே 4 as காமன், அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 4x minus 9
divided by minus 4 minus 9 equal to minus 13. Now, by using cross multiplication, we get minus 13 into y equal to minus 13y equal to 1 into பண்ண அப்படியே வந்துரும் 4x minus 9. இப்போ இதில் y நெகட்டிவாக இருக்குது, அதை ரைட் சைடில் கொண்டு வந்துருங்க. Thus the required equation is 4x plus 13y minus 9 equal to 0. That's all.